ஷபீர், உங்களுக்கு தெரியும் நம்ம ஜேர்னலிஸ்ட் ஷபீர், ஆமா அவர் ஆமா ஃபீல்டுக்கு போனார். போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு யூடியூப்ல வந்து அது ஆங்கிலத்தில் சொன்னதுனால பல பேர் அதை பார்க்கல. பார்க்கல. அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே 6 மணிக்கே அங்கே வந்து ஆம்புலன்ஸ் வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த மயக்கம் அடைஞ்சவங்களையெல்லாம் அந்த நேரம் தூக்கிட்டு போனாங்க. யாரும் இறக்கல நேரம், மயக்கம் அடைஞ்சாங்க. மயக்கம் அடைஞ்சது காரணம் என்ன? இவர் வந்து 3 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு வந்தாருன்னா 3 மணிக்கா 12 மணிக்கா வாட் எவர் இட் இஸ், ரொம்ப நேரமா வந்து அதான் சார், ஜனங்கள் 3 மணிக்கு வருவதாக காவல்துறையில பெர்மிஷன், தான் 12 மணிக்கு வருவார் அப்படின்னு கேடர்ஸ் கிட்ட ப்ரமோஷன். அதனால அதாவது ஜனங்கள் 11 மணிக்கே வந்துட்டாங்க. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு சார். 3 மணிக்கு வர்றதாக காவல்துறையில பெர்மிஷன் வாங்குறது, 12 மணிக்கு அவர் வந்துருவாருன்னு கேடர்ஸ்ட சொல்றதுன்னா அவங்க 10 மணி 11 மணில இருந்து அங்க கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அப்ப கூடியவர்கள் வெளியில வர முடியாது சார். வெளியில வர முடியாது. அது தவிர பெண்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் இப்ப லேட்டாக புதிய கூட்டங்கள் இன்னும் வரலையாம, அவரு வந்தா பாத்துடலாமேன்னு சொல்லி பின்னால அவைலபிளா வரக்கூடிய ஜனங்களும் அந்த கூட்டத்துல பின்னால ஒரு 2 மணி நேரம் சேருவதற்கான டைம். இந்த தியரிக்கு பின்னாடி வந்து தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு போல. பெண்கள் வந்து நம்முடைய பெண்கள் வந்து பொது இடங்கள்ல கழிப்பறை வசதிகள் இல்லைங்கிறதுனால தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காம வருவாங்க. அப்ப இவ்வளவு நேரம் இருந்தா சரி டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷன் வந்தா மயக்கம் வரும். இது ரொம்ப சர்வசாதாரணம். குழந்தைகளோ பெண்களோ மயக்கம். நீங்க சொல்றது மனிதர்கள் மேல அக்கறை உள்ளவர்களுக்கு வருகின்ற கவலை சார். இவங்க அங்க வந்து உணவு ஏற்பாடும் பண்ணல, எந்த விதமான குடிநீர் ஏற்பாடும் பண்ணல அந்த இடத்துல. நான் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா வரேன். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். 7 மணிக்கு இவர் வர்றாரு. 6 மணில இருந்தே மயக்கம் அடைகிறதுனால ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் வந்தபோது எம்டி பாட்டில காட்டியிருக்காங்க சில பேர். இவங்க பாட்டில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க அந்த வேன்ல இருந்து. சில பாட்டில் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உண்மை என்னன்னா 5000 பாட்டில் தூக்கி எறிஞ்சா கூட அது பத்தாது. எவ்ரிபடி நீடட் எ பாட்டில் ஆஃப் வாட்டர். அந்த அவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தார்.